இன்றைய தினம் சட்டமன்றத்தில் 0 ஹவரில் விவசாயியுடைய முக்கிய பிரச்சனையை அரசனுடைய கவனத்திற்கு கொண்டு வருவதற்கு மாண்புமிகு பேரவைத் தலைவரிடத்தில் அனுமதி கேட்டேன். ஆனால் அவர்கள் தொடர்ந்து அனுமதி மறுத்துட்டாங்க. இன்றைக்கு தமிழகத்தில் கோவை, திருப்பூர், நாமக்கல், ஈரோடு, விழுப்புரம், தமிழகம் முழுவதும் பல மாவட்டங்களில் கறிக்கோழி வளர்ப்பு பண்ணை நடத்தி வர்றாங்க. இதில் சுமார் 40,000 விவசாயிகள் இந்த கறிக்கோழி வளர்ப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறாங்க. இதில் சுமார் 5 லட்சம் பேர் தொழிலாளர்கள் பணியாற்றி வருகிறார்கள். இது ஒரு முக்கிய தொழிலாக கருதப்படுகிறது. கறிக்கோழி விற்கும் நிறுவனங்கள் ஒப்பந்த அடிப்படையில் கோழி வளர்ப்பு தொழில் செய்து வருகிறார்கள். கிலோ ஒன்றுக்கு 6.50 ரூபாய் அவர்களுக்குரிய வளர்ப்பு கூலியாக வழங்கிட்டு இருக்காங்க. அதிமுக ஆட்சியில் தான் அப்ப கால்நடைத்துறை அமைச்சர் இருக்கும்போது இதுக்கு ஒப்பந்தம் போடப்பட்டது. பல ஆண்டுகள் ஆகிவிட்டது. இப்போ கோழி குஞ்சு, கோழி வளர்ப்பு தீவனத்தின் நிறுவனங்கள் வழங்கியிருது. ஆனால் இடம், கோழி பண்ணை செட்டு, தேங்காய் நார் மஞ்சி, மின்கட்டணம், தண்ணீர் போல பல மடங்கு இன்னைக்கு உயர்ந்துட்டது. இந்த விலை உயர்வால் இன்றைக்கு கடுமையாக இந்த கறிக்கோழி வளர்ப்பு பண்ணை உரிமையாளர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. மற்றும் தொழிலாளருடைய சம்பளமும் உயர்ந்துவிட்டது. இதனால இந்த கறிக்கோழி வளர்ப்பு பண்ணை உரிமையாளர்கள் இதனுடைய வளர்ப்பு தொகை உயர்த்தி கொடுக்க வேண்டும் என்று பலமுறை கோரிக்கை வைத்தார்கள். அரசிடம் 6 மாத காலமாக தொடர்ந்து இது குறித்து அரசுடைய கவனத்தை கொண்டு வருவதற்கு போராட்டம் நடத்திட்டு இருந்தாங்க. ஆனால் அவர்கள் அதை கண்டுகொள்ளவில்லை. அவர்கள் இன்றைக்கு இருக்கின்ற சூழ்நிலைக்கு தக்கவாறு இந்த மின்கட்டண உயர்வு, இதோட தொழிலாளருடைய சம்பள உயர்வு, இப்படி பல வகையிலும் இந்த கோழி வளர்ப்பு பண்ணையில் இருக்கின்ற இந்த உரிமையாளர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்ட காரணத்தினால அதை 6 ரூபா 50 காசிலிருந்து 20 ரூபாயை உயர்த்தி வழங்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்து வந்தார்கள். இது குறித்து அரசுடைய கவனத்துக்கு கொண்டாந்தாங்க. அரசு 7/1/2026 மற்றும் 21/1/2026 முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடத்தப்படும் என்று அறிவிப்பை கொடுத்துவிட்டு முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடத்தல, நிராகரிச்சுட்டாங்க. இதில் சுமார் 40,000 விவசாய குடும்பங்கள் இதில் பாதிப்புக்குள்ளாகிறாங்க. 5 லட்சம் தொழிலாளர்கள் ஈடுபட்டிருக்காங்க. ஆனால் அரசு வேண்டுமென்றே திட்டமிட்டு இந்த கறிக்கோழி வாங்குகின்ற நிறுவனங்களுக்கு சாதகமாக செயல்பட்டு வருகிறது. அதுதான் இப்ப தெளிவாக வருது. ஏன்னா இன்றைக்கு இருக்கின்ற சூழ்நிலைக்கு தக்கவாறு இவர்களுடைய கூலி உயர்வை, அந்த கோழி வளர்ப்பு செலவு அதிகரித்த காரணத்தினால அந்த கோழி வளர்ப்புக்கு எவ்வளவு செலவு உயர்ந்திருக்கோ அதற்கு ஏற்றவாறு அவர் உயர்ந்து கொடுக்க வேண்டும் என்றுதான் அவருடைய கோரிக்கை. இதை 0 ஹவரில் நான் கொண்டு வந்தேன். இதை கூட பேசுவதற்கு இந்த அரசாங்கம் அனுமதிக்கல. எந்த அளவுக்கு இந்த அரசாங்கம் சர்வாதிகார போக்கை கடைபிடிக்கும் என்பது இது தெரியுது. இன்னொன்று, சிக்கன் குனியா இன்னைக்கு எல்லா பத்திரிகைகளும் வந்திருக்குது, ஊடகத்திலையும் வந்திருக்குது. இந்த அரசாங்கம் பொறுப்பேற்றதிலிருந்து இந்த கொசு ஒழிப்பில் அக்கறை செலுத்துதில்லை. இந்த கொசுனாலதான் பல நோய்கள் மக்களுக்கு தாக்கப்படுகிறது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா தமிழகத்தில் சென்னை, காஞ்சிபுரம், தென்காசி, தேனி, கடலூர், அரியலூர் உட்பட பல மாவட்டங்களில் சிக்கன் குனியா ஏற்பட்டு கடுமையா மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அந்த பாதிப்புக்குள்ளான மக்களுக்கு ஆங்காங்கே முகாம்கள் நடத்தி யாரெல்லாம் பாதிக்கப்பட்டார்களோ அவர்களெல்லாம் என்னென்ன அறிகுறி இருக்கின்றதோ அதன் மூலமாக அந்த முகாமிலே அவர்கள் சிகிச்சை பெறுவதற்கான நடவடிக்கை இந்த அரசு எடுக்க வேண்டும் என்று அதுவும் நான் 0 ஹவரில் எழுப்பதாக இருந்தோம். அதுக்கு அனுமதி கொடுக்கல. அதோட இந்த நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தனி வார்டு அமைச்சு சிகிச்சை அளிக்க வேண்டும். இல்லாவிட்டால் சிக்கன் குனியா நோய் ஏற்பட்டு விட்டால் உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டுவிடும். இதையெல்லாம் அரசுடைய கவனத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு நல்ல நோக்கத்தோடு பிரதான எதிர்க்கட்சி என்ற முறையில் நாங்கள் அனுமதி கேட்டோம். அனுமதி மறுக்கப்பட்டு விட்டது. அதனால் நாங்கள் வெளியிடப்பு செய்திருக்கோம். அதாவது 0 ஹவரில் நேற்றைய தினம் கைது பண்ணி இன்றைக்கு விவசாயிகள் 6 மாசம் போராடிட்டு இருக்கிறாங்க. இன்னும் நடக்கிறது 2 நாள் தான் இருக்குது. இன்றைக்கு என்ன பதில் சொல்லுதல் என்ன? நேற்றைய தினமே கொடுத்துட்டோம். இது எவ்வளவு முக்கிய பிரச்சனை? 40,000 விவசாயிகள் குடும்பத்துடைய பிரச்சனை, 5 லட்சம் தொழிலாளர்களுடைய வாழ்வாதார பிரச்சனை. இதை கூட இந்த அரசு அக்கறையா எடுத்து அதுக்கு உரிய பதில் கொடுக்கல என்ன? இன்னொன்று, நான் நேற்றைய தினம் அந்த 55 விதியின் கீழ் நான் அதில் கையெழுத்திருந்தேன்.
ஜீரோ ஹவர்ல பிரதான எதிர்க்கட்சி தலைவர் என்ற முறையில் ஜீரோ ஹவர்ல எழுப்புவதற்கு மரபு இருக்குது. இதை ஏற்கனவே திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கின்ற பொழுது தொடர்ந்து ஜீரோ ஹவர்ல பல கேள்விகள் எழுப்புனாங்க, பல பிரச்சனையை எழுப்புனாங்க. நாங்கள் அதுக்குரிய பதில் கொடுத்தோம். ஆனால் இன்றைய தினம் இந்த அரசு வேண்டுமென்றே திட்டமிட்டு பிரதான எதிர்க்கட்சி தலைவர் பேசுவதை பேசக்கூடாது என்ற ஒரே நிலைப்பாட்டின் காரணமாக தான் எனக்கு பேசுவதற்கு அனுமதி மறுக்கப்பட்டது. ஆக இவர்கள் எல்லாமே தெரியாதெல்லாம் ஒன்றும் இல்லையா? போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க, அரசாங்கத்துக்கு தெரியாதா? அப்படி தெரியாத அரசாங்கம் இருந்தா இந்த அரசாங்கம் மோசமான அரசாங்கம் தான் பொருள். ஒரு நாட்டில் நிலவுகின்ற பிரச்சனை 6 மாதமா தொடர்ந்து விவசாயிகள் தங்களுடைய உரிமைக்காக போராடி கொண்டிருக்கிறாங்க, தங்களுடைய பிரச்சனையை முன்வைத்து போராடி கொண்டிருக்கிறாங்க. அரசும் 2 முறை முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டு நடத்தல. இதெல்லாம் அரசாங்கத்துக்கு தெரியாதா? இதெல்லாம் துறை அமைச்சருக்கு தெரியாதா? அப்படி தெரியலனா இந்த ஆட்சி அகற்றப்பட வேண்டிய ஆட்சி என்பது மக்கள் முடிவு செய்து விட்டார். பண்ணைக்காரங்க என்ன சொல்றாங்கன்னா, நேற்று விவசாயிகள் பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து எங்களுக்கு அரசாங்கத்துக்கு எங்களுக்கு சம்பந்தம் இல்லைங்கிற மாதிரி அவங்க பேசிட்டு இருக்காங்க. ஏன்னா நைட்டோட வர சொல்லிட்டு அத்தனை பேர் காத்திருந்தவங்களை வந்து வராம பேஸ் பண்ணி நீங்களும் நிறுவனம் தான் பேசிக்கணும்னு சொல்லியிருக்காங்களே, எப்படி கால்நடைத்துறைக்கு சம்பந்தம் இல்லாம போயிருமா? அதான் நான் கொண்டு வருவதற்கு நான் முயற்சி செஞ்சேன். ஆனா இந்த அரசாங்கம் விவசாயிகள் பக்கம் இல்ல, இந்த முதலாளி பக்கம் இருப்பதாகத்தான் தோன்றுது. ஏன்னா உண்மையிலேயே இந்த விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருக்கின்ற நிலை தெரிஞ்சிருந்தா. Invisalign uses a superior material, provides precise teeth movement, offers better rebound, and is custom cut for the comfort of. ஏற்கனவே 2 முறை முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடத்தணும் அரசாங்கம் அறிவிச்சுட்டு பேக் அடிக்குதுன்னு என்ன அர்த்தம்? பின்வாங்குதுன்னு என்ன அர்த்தம்? இதுல ஏதோ நடக்குதுன்னு தான் அர்த்தம். இதில் 40,000 விவசாய குடும்பங்கள் இல்லைங்க, 5 லட்சம் தொழிலாளர்களுடைய பிரச்சனை. இதுக்கு கூட பிரதான எதிர்க்கட்சி முறையில் அரசுடைய கவனத்துக்கு கொண்டு வருவதற்கு எங்களுக்கு அனுமதி மறுத்தா அவையில் வர வேண்டிய அவசியம் என்ன எங்களுக்கு இருக்குது? அக்கடைய பிரச்சனைக்கு தான் நாங்கள் வர்றோம். ஏங்க இது கவர்மெண்ட் 2 தரப்பு பேசி ஒரு உடன்பாடு எடுக்கணும். எல்லா இடத்துலையும் தான் இன்னைக்கு எல்லா தொழிற்சாலையும் இருக்குது. ஒரு போராட்டம் நடத்தினா அரசாங்கம் பேசுதில்ல, எல்லா இடத்துலையும் பேசுறாங்களா? அது மாதிரி விவசாயிகள்லாம் நிராகரிக்கப்பட்டவர்களா? அவர்கள் இந்த அரசாங்கம் கண்டுகொள்ளாதா? அவர்கள் வாழ்வாதார பிரச்சனை, 5 லட்சம் தொழிலாளருடைய வாழ்வாதார பிரச்சனை, 40,000 விவசாய குடும்பங்களுடைய வாழ்வாதார பிரச்சனை. இதற்கு இந்த அரசாங்கமே முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடத்தும் என்று அறிவிக்கப்பட்டு விட்டு ஏன் பின்வாங்குது? அதுதான் அரசுடைய கவனத்துக்கு கொண்டு வந்து அதுக்கு ஒரு நல்ல சுமூகமாக ஏற்பாடு செய்ய வேண்டும். அந்த உரிமையாளர்களுக்கு அவர் கேட்கின்ற கோரிக்கையை இந்த அரசு மூலமாக நிறைவேற்ற வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணத்தில் தான் நாங்கள் இந்த சட்டமன்றத்தில் அரசுடைய கவனத்துக்கு கொண்டு வந்து முயற்சித்தோம். ஆனால் எங்களுக்கு அனுமதி கிடைக்கல, வெளிநடப்பு செஞ்சோம். அதாவதுங்க அவையில் அப்படித்தான் பேசுவாங்க. ஏன்னா இது மற்றவர்களை நாங்கள் காப்பி அடித்து அறிவிக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏற்கனவே 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தலின் போது முதல்ல தேர்தல் அறிக்கை வெளியிட்டது அதிமுக. எங்களுக்கு பிறகு 1 மணி நேரம் கழிச்சு தான் திமுக தேர்தல் அறிக்கை வெளியிட்டாங்க. அப்பொழுதே எங்களுடைய தேர்தல் அறிக்கையில் இது இடம்பெற்றிருக்குது. இதில் நான் வேணா படிக்கிறேன். அதாவது அறிவிப்பு எண் 2 மகளிர் நலன் எங்களுடைய புத்தகம், எங்களுடைய உங்கள்கிட்ட காட்டிடுறோம். ஏன்னா இந்த அமைச்சரெல்லாம் வேணுமென்றே திட்டமிட்டு ஒரு தவறான செய்தி சொல்லிட்டு வராங்க. இது எங்களுடைய அறிவிப்பு புத்தகம், அப்பவே வெளியிட்டோம். 2021ஆம் ஆண்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் அறிவிப்புகள் இதை நாங்கள் கொடுத்திருக்கிறோம். இதுல பாத்தீங்கன்னா 2வது அறிவிப்பு மகளிர் நலன் குலவிளக்கு திட்டம். சமூகத்தில் பொருளாதார சமநிலையை உருவாக்கிட குலவிளக்கு திட்டத்தின் மூலம் அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் ஒவ்வொரு மாதம் உதவித்தொகையாக 1500 வழங்கப்படும். இத்தொகை குடும்ப தலைவின் வங்கி கணக்கில் செலுத்தப்படும். 3வது அறிவிப்பு மகளிருக்கு பேருந்து பயணச் சலுகை. நகர பேருந்துகளில் பயணம் செய்யும் மகளிருக்கு பேருந்து கட்டணத்தில் 50% கட்டணம் வழங்கப்படும். அதான் நாங்கள் ஏற்கனவே அறிவிச்ச திட்டம் தான், ஒரு புதுசாக ஒன்று நாங்கள் இல்லை. அதே மாதிரி வீடு அம்மா இல்ல திட்டம், அது நாங்கள் ஏற்கனவே அறிவிச்சிருக்கிறோம். குடியிருப்புக்கு சொந்த வீடு இல்லாதவர்களுக்கு கிராமப்புறங்களில் அரசே இடம் வாங்கி காங்கிரீட் வீடு கட்டித்தரப்படும். நகர்ப்பகுதியில் அரசே இடம் வாங்கி அடுக்குமாடி வீடுகள் கட்டி அம்மா இல்லம் திட்டம் மூலம் விலையில்லா வழங்கப்படும். இது அறிவிப்பு 1. இதெல்லாம் நாங்கள் ஏற்கனவே
அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் அறிக்கையில் நாங்கள் அறிவிச்சிருக்கிறோம். அந்த அறிவிப்பின்படி தான் இப்போ மீண்டும் 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் எங்களுடைய அறிவிப்பை வெளியிட்டு மக்களிடத்தில் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றிருக்குது. அந்த வரவேற்பை பெற்ற காலத்தில் தான், அந்த எரிச்சல் தான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அமைச்சர் ஒவ்வொரு விதமா பதில் சொல்லிட்டு இருக்காங்க. தாலிக்கு தங்க திட்டம் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காங்க. நான் ஏற்கனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் கொண்டு வரப்பட்டு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் நிறுத்தப்பட்ட திட்டங்கள் அனைத்தும் நிறைவேற்றப்படும் என்று ஏற்கனவே தெரிவிச்சிட்டேன். நீங்க கூட மடிக்கணினி திட்டம், இந்த மடிக்கணினி திட்டம் இது மாண்புமிகு இதயம் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக அரியணையில் இருக்கின்ற பொழுது அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவர்கள், அந்த மாணவர்கள் திறமையானவர்களாக அறிவுபூர்வமான மாணவர்களாக விஞ்ஞான கல்வி கிடைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் சுமார் 52,36,000 மாணவ மாணவிகளுக்கு விலையில்லா மடிக்கணினி கொடுத்தோம். இந்த அரசு அப்படி நிறுத்திக்கிடுது. அதுக்கு பிறகு 4 ஆண்டு காலம் தொடர்ந்து சட்டமன்றத்தில் நாங்கள் இது வலியுறுத்தி வந்தோம். எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் வலியுறுத்தி வந்தாங்க. நாங்கள் தொலைக்காட்சி மூலமாக எங்களுடைய கருத்தை தெரிவித்தோம், அறிக்கையின் மூலமாக தெரிவித்தோம். ஆனால் 4 ஆண்டு காலமாக இந்த மடிக்கணினி வழங்கிட்ட திட்டத்தை இந்த அரசு நிறுத்தி இருந்தது. இப்போ இந்த அரசு தோல்வி பயத்தின் காரணமாக, திமுக கட்சி தோல்வி பயத்தின் காரணமாக, அடுத்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் தோல்வியுற்றுமோ என்ற அச்சத்தின் காரணமாக இப்பொழுது 10 லட்சம் கல்லூரி மாணவர்களுக்கு கொடுப்பதாக அறிவிச்சிருக்கிறாங்க. அது கூட முழுசா கொடுக்க முடியாது. ஏன்னா அறிவிச்ச உடனே அதில் அதை தயாரித்து கொடுக்கிற அளவுக்கு அந்த நிறுவனம் இல்லை என்றுதான் எனக்கு கிடைத்த தகவல். அது மட்டும் இல்லை, இதை வேண்டுமென்றே திட்டமிட்டு அந்த மாணவருடைய வாக்குகளை பெறுவதற்கு அந்த திட்டத்தை அறிவிச்சிருக்கிறாங்க. உண்மையிலேயே அந்த மாணவர்களுக்கு நல்லது நடக்க வேண்டும், நன்மை நடக்க வேண்டும் இருந்தால் இந்த கல்லூரி துவங்குவதற்கு முன்பாகவே இதை கொடுத்திருந்தா பயனுள்ளதாக இருக்கும். அல்ல கடன் உடனே வாங்கி, கல்லூரி திறந்த உடனே கடன் உடனே வாங்கி அவர்கள் அந்த மாணவர்கள் இன்னைக்கு இந்த லேப்டாப் வாங்கியிருக்கிறாங்க. அப்புறம் 3 ஆண்டு முடிஞ்சு மாணவர்கள் வெளியே பட்டப்படிப்பு முடிஞ்சு அவர்கள் அந்த பட்டப்படி முடிஞ்சு போகின்ற காலத்தில் இப்போ அந்த மடிக்கணினி கொடுக்குறாங்க. அதனால எந்த ஒரு பயனும் மாணவர்களுக்கு கிடைக்கல. ஆக வேண்டுமென்றே திட்டமிட்டு அதிமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டம் முடக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கு இந்த மாணவர் மத்தியில், இளைஞர்கள் மத்தியில் இந்த மடிக்கணினி திட்டம் நிறுத்தப்பட்டதால் மிகப்பெரிய வெறுப்பு ஏற்பட்ட காரணத்தினால அவருடைய இளைஞர்களுடைய வாக்குகளை பெறுவதற்காக மீண்டும் இந்த திட்டத்தை இந்த அரசு அறிவிச்சிருக்கு. கடந்த 20 நாட்களில் தமிழகத்தில் 70க்கும் மேற்பட்ட சிறுமிகள், பெண்கள் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டிருக்காங்க. 80 கொலைகள் நடந்திருக்கு. குறிப்பா கொலை செய்யக்கூடிய சம்பவங்கள் ரீல் செய்யக்கூடிய ஒரு நிலை இன்னைக்கு ஏற்பட்டிருக்கு. அதை பத்தி என்ன? அதாங்க, நான் ஏற்கனவே பலமுறை சொல்லிட்டேங்க, ஊடகத்தின் வாயில, பத்திரிகை வாயில சொல்லியிருக்கிறேன். இன்றைக்கு தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி எப்பொழுது அமைக்கப்பட்டதோ அன்றிலிருந்து இன்று வரை சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்கிட்டு விட்டது. இதற்கு முழுக்க காரணம் போதைப்பொருள் விற்பனை தான். அந்த போதைப்பொருள் விற்பனையை தடுக்க இயலாத ஒரு அரசாங்கம், கையிலாகாத அரசாங்கம் தான் இந்த அரசாங்கம் இருக்குது. இத்தனை நிகழ்வுகள் நடைபெறுவதெல்லாம் இந்த போதை ஆசாமிகளால், அதுவும் கஞ்சா போதை ஆசாமிகளால் தான் இந்த கொடூரமான செயல் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. அண்மையில் கூட சமூகத்துறை அமைச்சர் தூத்துக்குடியில் ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசுகின்ற பொழுது, தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த 4.5 ஆண்டு காலத்தில் 6,999 சிறுமிகள் போக்சோ சட்டத்தால் இன்னைக்கு பாதிக்கப்பட்டு போக்சோ சட்டம் பதிவு செய்யப்பட்டதை சொல்லுங்க. 6,999 போக்சோ வழக்குகள் பதிவு செய்யப்பட்டதை சொல்லியிருக்காங்க. அதற்கு பாதிக்கப்பட்டவர்களுக்கு 104 கோடி நிவாரணம் கொடுக்கப்படுறதா பெருமையா பேசுறாங்க. எவ்வளவு ஒரு மோசமான அரசாங்கம்! இன்னைக்கு ஒவ்வொரு மாதமும் இன்றைக்கு சிறுமிகள் பாதிக்கப்படுறாங்க, பெண்கள் பாதிக்கப்படுறாங்க. அது தொடர்ந்து இந்த ஆட்சியில் நடந்து கொண்டிருக்கின்றது. அதை கட்டுப்படுத்த இந்த அரசால் முடியல. அது காரணம் போதை விற்பனை அதிகரிச்சிட்டது. சிறுமிகளுக்கு, அதாவது இந்த ஆண்டு ஜனவரி முதல் 20 நாட்களில் சிறுமிகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் போக்சோ 46 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டது. பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் 27, அவற்றில் ஒரு சில நிறைய இருக்குது, நிறைய அடிச்சிருந்தாங்க. ஆக இந்த 20 நாளில் மட்டும் 46 போக்சோ வழக்குகள் பதிவு செய்யப்படுது. 27 பெண்கள் பாலியல் சீண்டலுக்கு ஆளாக்கப்பட்ட குற்றங்கள் பதிவு செய்யப்பட்டது. ஆக இந்த ஆட்சியில் சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்கட்டு விட்டது. அதற்கு என்ன காரணம்? நிரந்தர சட்ட ஒழுங்கு டிஜிபி நியமிக்கல. நிரந்தர சட்ட ஒழுங்கு டிஜிபி இதுவரைக்கும் நியமிக்கல. ஏற்கனவே இந்த அரசாங்கம் யாரெல்லாம் தகுதியானவர்கள் அதில் பட்டியல மத்திய யூபிஎஸ்சிக்கு அனுப்பிச்சது. அந்த யூபிஎஸ்சி பரிசீலித்து 3 பேரை
அவர்கள் தேர்வு செஞ்சு மாநில அரசுக்கு அனுப்பிச்சது. அந்த 3 பேரில் ஒருவரை நிரந்தர டிஜிபியாக நியமிக்கப்பட வேண்டும், இதுதான் விதி. ஆனால் அதை பற்றியே கவலைப்படாத அரசாங்கம் ஒரு பொறுப்பு டிஜிபி நியமிச்சாங்க சட்ட ஒழுங்கு. அந்த அவருக்கு உடல்நிலை சரியில்லை, அதுக்கு ஒரு பொறுப்பு டிஜிபி நியமிச்சிருக்காங்க. அப்புறம் எப்படி இவங்க சட்ட ஒழுங்கு பாதுகாக்க முடியும்? சட்ட ஒழுங்கு பாதுகாக்கக்கூடிய ஒரு நிரந்தர டிஜிபி இல்லாதனால தான் இவ்வளவு மோசமான நிலைக்கு போயிட்டு இருக்குது. அதை பற்றிலாம் இந்த அரசாங்கத்துக்கு கவலையே இல்லை. தங்களுக்கு கைப்பாவையாக ஒரு டிஜிபி தேவை. அதுல இந்த 3 டிஜிபியில் ஒருவர் அவருக்கு சாதகமா இல்ல, அதுதான் இப்ப இருக்கிற நிலைமை. அதனாலதான் நிரந்தர டிஜிபி நியமிப்பதில் காலதாமதம் ஆயிட்டு இருக்கு. போராட்டத்தில் ஈடுபடுறவங்களை வந்து காவல்துறை வந்து கைது செய்து என்ன பண்றாங்க, நேற்று கூட கிராம உதவியாளர்களை கைது செய்து கிண்டிக்கு அப்புறம் அந்த இடத்துல ஆனந்தூர்ல பாதியில விட்டுட்டு போயிடுறாங்க. எந்த மண்டபத்திலையும் வந்து அடைக்க மாட்டேன்றாங்க. என்ன பிரச்சனை, மண்டபம் கிடைக்க மாட்டேங்குது, அது ஒரு பக்கம். அவங்களுக்கு சரியான காவல்துறை கைது செய்யப்பட்ட அந்த அவங்க போராட்டக்காரர்கள் கூட சரியான அடைக்க முடியாத சூழல் இருக்கு. மனதளவுல காவல்துறையினரும் பாதிச்சிருக்காங்க. ஒவ்வொரு முறையுமே போராட்டத்துல போன வருஷத்துல ஆரம்பிச்ச போராட்டத்துல இருந்து அவங்க சாப்பாடு வாங்கி கொடுக்கற முதற்கொண்டு எல்லாமே இருக்காங்க. இப்போ காவல்துறை இது வந்து எப்படி போகுது? ஏன்னா போராட்டம் பண்றவங்களுக்கும் பாதுகாப்பு இல்லாம இருக்கு. அதாவதுங்க, இந்த அரசு பல வாக்குறுதி, இந்த திமுக கட்சி 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் எப்படியாவது வெற்றி பெற வேண்டும் அந்த நோக்கத்தில் பல அறிவிப்புகளை வெளியிட்டாங்க. அந்த அறிவிப்புகளை நிறைவேற்ற வேண்டும் தான் சம்பந்தப்பட்ட ஊழியர்கள்லாம் போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. அது அரசு ஊழியர்களாகட்டும், அல்லது பகுதி நேர ஆசிரியராகட்டும், இடைநிலை ஆசிரியர்களாகட்டும், செவிலியர்களாகட்டும், கிராம உதவியாகட்டும், சத்துணவாகட்டும், எல்லாமே வாக்குறுதி கொடுத்துட்டாங்க. நீங்க அந்த வாக்குறுதி என்ன குறிப்பிட்டு நிறைவேற்ற வேண்டும் போராடிட்டு இருக்காங்க. அந்த போராட்ட நடைமுறைகளுக்காவது ஒழுங்கா அவர்களுக்கு பாதுகாப்பான இடம் கொடுக்கணும், அவர்களுக்கு உணவு கொடுக்கணும், எதையுமே கிடையாது. வேண்டுமென்றே திட்டமிட்டு இந்த அரசுக்கு எதிராக செயல்பட வேண்டும் ஒடுக்குறாங்க. இதை மிக கண்டனத்துக்குரியது. ஒரு ஜனநாயக நாடு, ஒரு ஜனநாயக நாட்டில் இன்னைக்கு போராடுவதற்கு அனைவருக்கும் உரிமை உண்டு. தங்களுடைய நிலைமையை அரசுடைய கவனத்தில் கொண்டு வருவதற்கு ஒவ்வொருவருக்கும் உரிமை உண்டு, ஒவ்வொரு சங்கத்திற்கும் உரிமை உண்டு. அதிமுக ஆட்சியில் பல்லாயிரக்கணக்கான போராட்டத்தை நான் சந்திச்சேன். இவர்கள் மாதிரி யாரும் அடக்குமுறையை நாங்கள் செய்யல. இன்றைக்கு எதிர்கட்சிகள் போராடினாலும் அனுமதி கொடுக்கறதில்ல, அப்படியே நாங்கள் போராடினா எங்க மீது வழக்கு. அது மாதிரி பல்வேறு வாக்குறுதிகளை கொடுத்து அந்த வாக்குறுதி நிறைவேற்றாத காரணத்தினால இன்றைக்கு விவசாயிகளிலிருந்து நான் சொன்ன அத்தனை அமைப்புகளுமே இன்னைக்கு போராட்டத்தில் இறங்கி போராட்டம் நடத்திட்டு வராங்க. அதை இந்த அரசு ஒடுக்க பார்க்குது. ஒடுக்க தான் இன்னைக்கு வீரியம் அதிகமாகுது. இதையெல்லாம் எல்லா அமைச்சர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த அரசாங்கம் எப்படிப்பட்ட அரசாங்கம். ஆகவே தனக்கு சாதகமாக அவர்களை பயன்படுத்தி கொண்டாங்க. தேர்தல் நேரத்தில் தங்களுக்கு வாக்களிக்க வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாட்டின் அடிப்படையில் இந்த அறிவிப்பெல்லாம் கொடுத்து விட்டு அவருடைய வாக்குகளை பெற்று ஆட்சிக்கு வந்த பிறகு அவர்களுடைய வாக்குறுதியை நிராகரிப்பது சரியல்ல. ஏன்னா வாக்குறுதி கொடுத்துட்ட, நீ சிந்திச்சு பார்க்கணும்ல, வாக்குறுதி கொடுக்கறதுக்கு முடியாது. திட்டமிட்டு அவருடைய வாக்குகளை பெற வேண்டும். வாக்குறுதி பெற்றுட்டாங்க, ஆட்சிக்கு வந்துட்டாங்க, பிறகு அதை பத்தி கவலை இல்லை. அப்படித்தான் ஒரு நிலைமை இருக்குது. அனைத்து ஊடகங்களுக்கும் நன்றி.